இந்த வெளியில் தெரிகின்ற அரசுக்கு சமமான பாதாள அரசு ஒன்றை இந்த திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் உருவாக்கியுள்ளன. ஆங்காங்கே துப்பாக்கி சூடு நடத்துகின்றவை, போதைப்பொருள் அச்சுறுத்தல், வார்த்தைகளில் மிரட்டுவது போன்ற பாரிய சமூக விரோத செயற்பாடுகளால் நிறைந்த பாதாள அரசு ஒன்று உள்ளது. நாம் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம். இந்த பாதாள அரசை நாம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவோம். அவ்வாறன்றி எதிர்கால குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நிலையான அபிவிருத்தியை கொண்ட அரசினை உருவாக்க முடியாது. எமது நாட்டில் போதைப்பொருள் வலையமைப்பில் உள்ளவர்களில் 50% கைது செய்துள்ளோம். ஆயுதம் ஏந்தி திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களில் 75% இதனோடு தொடர்புடையவர்கள். எமது நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வகையில் பணம் கிடைக்கிறது. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரிப்பணம் பெற்றுக்கொள்வது போன்று வீட்டுக்கு சென்று பணத்தினை பெற்றுள்ளார்கள். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் முகமூடி அணிந்தவாறு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்ன? ஆயுதம் ஏந்தி திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடும் குழுக்களினால் நமது நாட்டில் பெரிய சமூக பேரழிவு ஏற்பட்டுள்ளது. அதனை நாம் தடுப்போம். இதனை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நம்பிக்கை, சவாலை போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட உரிய அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்கள் இதனை சிறப்பாக முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தற்போதைய அரசியல் செயற்பாடுகளின் மூலம் பொதுமக்களின் பணத்தில் ₹1 திருடவோ வீண் விரயம் செய்யவோ முடியாத அளவிற்கு அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம் என்பதனை மக்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் அரசு இயந்திரங்களில் பழைய வழக்கமான செயற்பாடுகளை சிலர் முன்னெடுப்பதனை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். நாம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், அந்த நபர்கள் புதிய அரசியலுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது என்பதனை நாம் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். புதிய அரசியலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் அவர் விட்டு செல்ல முடியும். விட்டு செல்ல முடியாவிட்டால் நாம் அவர்களை நீக்குவோம். 3 வருடங்களுக்கும் அதிக காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை மேரிகம பகுதியின் கட்டுமான பணிகள் ஜனாதிபதியின் பங்கு பற்றலுடன் மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 37 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கு சுமார் ₹230 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவின் எக்ஸிம் வங்கியின் நிவாரண நிதி மற்றும் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை இடமாறல் கட்டுமான பணிகளுக்கு சுமார் ₹9 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வலுவான ஆதரவுடன் இலங்கை அரசாங்கத்தினால் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள முடிந்ததாக கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் செயற்திட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கைக்கான சீன தூதுவர் கே ஷெங் ஹாங் தெரிவித்திருந்தார். சீன அரசாங்கம், நிதி நிறுவனங்கள் மற்றும் MCC நிறுவனங்கள் என்பன இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்பை எப்போதும் மனதில் கொண்டுள்ளன. மேலும் அவர்களின் வலுவான ஆதரவுடனேயே புதிய அரசாங்கத்தினால் பல்வேறு சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடிந்தது. இந்த திட்டத்தை முழுமையாக புதுப்பித்து இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற அவர்களினால் இயலுமாயிருந்தது. இது மிகப்பெரிய வெற்றி. மத்திய அதிவேக வீதி திட்டம் என்பது இலங்கையில் உள்ள பெரிய உட்கட்டமைப்பு திட்டமாகும். இது முன்னுரிமை வழங்கப்படும் செயல். இதனை புதிய அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. எதிர்காலத்தில் சவால்களை வெற்றி கொள்வதற்கும் தேசிய ரீதியில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் இந்த திட்டம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இது சீன இலங்கை மக்களுக்கு இடையிலான நட்புறவை குறிக்கும் சிறப்பான சந்தர்ப்பமாகும். 2 நாடுகளின் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பின் மூலம் கட்டுமான பணிகளை விரைவாக உரிய முறையிலும் இலங்கை மக்களுக்கு வழங்க முடியும் என உளப்பூர்வமாக எதிர்பார்க்கின்றேன். அதேபோன்று நம்பிக்கை வைத்துள்ளேன், நம்புகின்றேன். விரைவில் இந்த திட்டம் பூர்த்தியடையும் என நான் நம்புகின்றேன். ₹7.5 பில்லியன் செலவில் முன்னெடுக்கப்பட்ட கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்ட ஆவணத்தில் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை விட குறைவான வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இந்த வருடம் பதிவாகியுள்ளது. இலங்கையில் முதன்முறையாக பதிவாகியுள்ளது. வரவு செலவு திட்ட ஆவணத்தில் நாம் எதிர்பார்த்த வருமானத்தை விட அதிக வருமானம் இந்த வருடத்தில் பதிவாகி இருந்தது. வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் ஒதுக்கப்படும் குறை நிரப்பு பிரேரணை முன்வைக்காத வருடமாக இது காணப்படுகிறது. பொருளாதார இலக்குகளை முறையாக செயற்படுத்தி வருகிறோம். இதன் பிரதிபலனாக முதலாவது காலாண்டில் 4.8% பொருளாதார வறட்சி ஏற்பட்டதுடன் 2வது காலாண்டில் 4.9% வறட்சி ஏற்பட்டிருந்தது. அதேபோன்று இந்த வருடத்தின் இறுதியில் 5% பொருளாதார வறட்சியை ஏற்படுத்த முடியும். இதன் பிரகாரம்
தொடர்ச்சியாக சுமார் 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தினை 2 ஆண்டுகளாக அடைந்து வருகிறோம். டாலரின் பெறுமதியை நாம் நிலையாக்கியுள்ளோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் டாலரின் கையிருப்பினை 7 பில்லியன் வரை அதிகரிக்கும் இலக்கினை நோக்கி நாம் செயற்படுகிறோம். வங்கி வட்டியினை ஒற்றை இலக்கத்தில் பேணி வருகிறோம். வங்கி கட்டமைப்பினால் தனியார் முதலீட்டிற்காக அதிகளவில் பணத்தை செலவிட்டுள்ளது. இதன் மூலம் முதலீட்டாளர்களை அழைக்க முடியும். எமது அரசாங்கத்தின் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்த செப்டம்பர் மாதம் வரையான ஓராண்டில் $1 பில்லியன் நேரடி முதலீட்டை ஈர்க்க முடிந்துள்ளது. துறைமுக நகரில் 1.4 பில்லியன் மதிப்புள்ள 4 திட்டங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளோம். மேலும் 1.2 பில்லியன் மதிப்புள்ள மற்றொரு பாரிய திட்டத்திற்கு 90% இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஜப்பான் விஜயத்தின் போது அந்த திட்டத்தினை நிறைவு செய்யும் இலக்கினை அடையும் நோக்கத்துடன் நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததை தவிர பொருளாதாரம் அல்ல, நிலையான அடித்தளத்துடன் கூடிய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படுகிறது. ඉතාමත් ස්ථාවර පදනම් සහිත ආර්ථිකයක අපි මේක ගොඩනගමින් තිබෙනවා. இதனிடையே கொலன்னாவு எண்ணெய் களஞ்சிய முனையத்தில் 6 புதிய தாங்கிகளுக்கான கட்டுமான பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. நாட்டில் எரிபொருள் களஞ்சிய சாலைகளின் கொள்ளளவை அதிகரிப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். கொலன்னாவு பெட்ரோலிய களஞ்சிய தொகுதியில் 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 3 தாங்கிகள், 7,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 2 தாங்கிகள், 5,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட 1 தாங்கி உள்ளிட்ட 6 களஞ்சிய தாங்கிகளுக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன.